வணக்கம். நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஐபிஓன்னா என்னென்னு பார்க்கலாம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட இருந்து நிதி திரட்டி அந்த கம்பெனியோட விரிவாக்கத்துக்கு இல்லைன்னா ஒரு ப்ரமோட்டர் வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளியே போகிறதுக்காக அந்த பணத்தை மக்கள்கிட்ட இருந்து திரட்டலாம். மக்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து விற்றுருவாங்க. மொதல் செய்கிறது தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் ஆகிறது வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐபிஓட ப்ராசஸ். இது வந்து ஐபிஓ நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லாமல் போனாலும் போகும். இல்லை ரேண்டம் ப்ராசஸில் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்சிது அப்படின்னா லிஸ்டிங் ஆகும்போது நல்ல பீக்கில் போச்சு அப்படின்னா நம்ம விற்றுட்டு வெளியே வரலாம். இது வந்து பெனிஃபிட் லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனியாக இருந்தால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஐபிஓ வந்து லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சதுன்னா லக் உங்களுக்கு. தேங்க்யூ.